வணக்கங்க. உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிப்பதும் அறிவிப்பது தான் என்னோட ஸ்பெஷலு. இதில் பார்த்தா ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்த உலகக்கோப்பை ஃபுட்பால் 2022 அர்ஜென்டினா அணியும் பிரான்ஸ் அணியும் இறுதிப் போட்டியில் மோதுவாங்க. அதில் அர்ஜென்டினா அணி பெனால்டி ஷூட் முறையில் வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் ஆவான்னு சொன்ன 100% நடந்திருக்கு. மற்றும் உலகக்கோப்பை கிரிக்கெட் IPL ஜோதிடம் ஜாதக முறைப்படி எல்லா இதுவும் சொல்லிட்டு வரேன். மற்றும் அமெரிக்கா, இங்கிலாந்து, சீனா, துருக்கி, இலங்கை, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மும்பை ஒரு நாட்டை பற்றியும் மாநிலத்தை பற்றியும் நடப்பதற்கு முன்பே, ஒரு வருடத்துக்கு முன்பே என்னென்ன கண்டங்கள் பாதிப்புகள் நடக்கும்னு என்னோட வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அதுவும் நடந்து கொண்டு வருது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, என்னிடம் நிறைய பேர் கேட்குறாங்க, என்னென்னா, ஐயா எங்களுக்கு லாட்ரி சீட்டு பரிசு விழும் யோகம் இருக்கா? வெளி மாநிலத்தில் போனால் 2 வருஷம் 3 வருஷம் அங்கேயே வேலை விஷயமாக தங்கி வாழ்ந்துட்டு அங்கே தான் வரணும். வெளிநாட்டுக்கும் போனால் 1 வருஷம் 2 வருஷம் அங்கே தங்கி வாழ்கிற சூழ்நிலை எங்களுக்கு வருது. அங்கே உள்ள லாட்ரி சீட்டு வாங்கி எங்களுக்கு கோடிக்கணக்கான உயர் பரிசு எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்குறாங்க. கிடைக்கும் அப்படின்னா இது முதல்ல உங்களோட ஜாதகத்தை தயவு செஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்குவோங்க. உங்கள் ஜாதகத்தை ராசி கட்டன் இருக்கும், அதில் உங்களோட லக்னம் தெரிஞ்சுக்குவோங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரியாத பொழுது வேறு எதையும் ஜோதிடம் ஜாதகம் பற்றி உங்களுக்கு புரியாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காலம் நேரம் அதுக்கு தகுந்தா போல் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கலாம். இதுதான் ஜோதிடம். ஜோதிடம்ங்கிறது உலகத்தில் அனைத்து துறைக்குமே பொருந்தும். நவ கிரக ஆதிக்கம் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. ஒரு ஜோதிடம் நவ கிரகங்கள் ஆதிக்கம் மூலம் தான் உலகமே இயங்குது. எதாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் நடப்பதற்கு முன்பே ஜோதிடம் ஜாதக முறைப்படி கணித்து சொல்வது உறுதி சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடம், 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் ஃபஸ்ட்டு உங்கள் லக்னம் தெரிஞ்சுக்கோ. லக்னத்தில் லான் போட்டிருக்கோம். அந்த லாங்கிறது தான் 1ஆம் இடம். அந்த லாங்கிறது 1லேருந்து எண்ணி வாங்க. அடுத்த கருத்தை 2, அப்படியே 1 2 3 எண்ணி வந்தீங்கன்னா 11ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் 11ஆம் இடம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வெளி மாநிலத்துக்கு போகிறீங்க, உயர்தர கோடிக்கணக்கான உயர்ந்த பரிசு சீட்டு கட்டாயமாக உங்களுக்கு விழுவும். லாட்ரி சீட்டு மட்டும் இல்லை, அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வருவது தான் அதிர்ஷ்டம். அதனால் உங்களுக்கு அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் அது இஷ்டத்துக்கு வந்து உங்களுக்கு வாரி கொடுக்கும். அது உங்கள் லக்னத்துக்கு தெரிஞ்சுக்குவோங்க. மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா 2ஆம் இடம் ரிஷபம், 11ஆம் இடம் கும்பம். இந்த 2 இடத்துக்கு அதிபதி ஆட்சி உச்சம் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது ரிஷபம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் மிதுனம், 11ஆம் இடம் மீனம். இந்த இடம் ஆட்சி உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2ஆம் இடம் 11ஆம் இடம் அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம். ஆட்சினா உயர்ந்த இடத்துக்கு இருக்குது, உச்சம்னா அளவுக்கு மீறிய உயர்ந்த நிலைக்கு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் மட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி அது வந்து தரும். இந்த அதிர்ஷ்டம் என்பது லாட்ரி சீட்டு மட்டும் இல்லை. நீங்கள் பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயராக ஆகணுங்க, இல்லை ஒரு ஃபுட்பால் பிளேயராக ஆகணுங்க, இல்லை மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக ஆகணும், இல்லை மிகப்பெரிய சினிமா துறையில் பெரிய கதாநாயகன், பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், மிகப்பெரிய அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கணும், இல்லை அரசியலில் பெரிய மந்திரியாக இருக்கணும், மத்திய மந்திரி, மாநில மந்திரி, ஒரு MP MLA, இல்லை ஒரு மேயர், இல்லை ஒரு மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி பெரிய அந்தஸ்தில் பேரும் புகழோடு மட்டும் இல்லாமல்
கோடிக்கணக்கான பணமும் சம்பாரித்து அதிகாரம் பதவியோட உயர்ந்த நிலைக்கு வரணும்னா அதிர்ஷ்டம் முக்கியம் வேணும். இந்த அதிர்ஷ்டம் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் கட்டாயம் பார்க்கணும். இந்த 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் நல்லா இருந்தால் உங்கள் அதிர்ஷ்டம் நீங்கள் தேடி போக வேணாம். நீங்கள் எந்த மூலையில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தேடி அந்த அதிர்ஷ்டம் வாரி வழங்கி உங்கள் உயர்ந்த நிலைக்கு கட்டாயமாக கொண்டு வருவது உறுதி. இந்த அதிர்ஷ்டங்கிறது கல்யாணம் ஆன பிறகு மனைவி ஜாதகத்து மூலயமாவும் வரும். உங்கள் குழந்தைகள் அவங்களோட ஜாதகத்து மூலியமும் வரும். உங்கள் குழந்தைக்கோ உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ லக்னத்துக்கு 11ஆம் இடம் 2ஆம் இடம் இதுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் அல்லது 11ஆம் வீட்டில் ராகு பகவான் இருந்து குரு பார்வை சுக்கிரன் பார்வை அல்லது சுக்கிரனும் ராகுவும் 11ஆம் இடத்தில் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய குறுக்கு வழியில் பெரிய கோடீஸ்வரர் ஆகும் யோகம், லாட்டரி சீட்டு யோகம், தொழிலதிபர் யோகம் மற்றும் எந்தெந்த துறையில் நீங்கள் அதிர்ஷ்டம் வேணும் ஜொலிக்கணுங்கிறது அது வாரி வழங்குவோம். இப்போ நான் கிரிக்கெட் டீமில் ஐபிஎல் டீமில் நான் என்னால் செலக்ட் ஆகணும், இந்தியா டீமில் செலக்ட் ஆகணும், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பார்த்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு கட்டாயமாக சொல்லலாம். இது மட்டும் இல்லை, அரசியல் துறையில் சொல்லலாம், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகணும் அதுவும் சொல்லிடலாம், சினிமா துறையில் ஜொலிக்க முடியுமா அதுவும் சொல்லலாம், படிப்பை பற்றி சொல்லலாம், அரசாங்க வேலையில் உயர் அதிகாரி ஆகணும், அரசு வேலை எனக்கு கிடைக்குமா அப்படி அனைத்தையுமே உங்கள் ஜாதகத்தை வச்சு 100க்கு 100% 75% தான் ஒரு ஜோதிடர்னால் சொல்ல முடியும், கணிக்க முடியும். 100% எந்த ஜோதிடம் சொன்னதில் சொல்லவும் முடியாது. எனவே உங்கள் ஜாதகம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை